ஆயில்யம் நட்சத்திரம் அப்படின்னாலே சர்ப்பம். சர்ப்பம் அதாவது ஏதோ ஒரு தோஷத்தினால் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறப்பாங்க அப்படிங்கிறதும் நம்பப்படுது. இன்னொரு வகையில் எப்படி பார்க்கப்படுதுன்னா, மிக பெரும் ஆசீர்வாதத்தினாலேயும் ஆயில்யம் நட்சத்திரம் பிறக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆயில்யம் வந்து எல்லா நட்சத்திரங்களையும் வச்சுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானவங்க. ஆயில்யம் நட்சத்திரம் எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணிக்க கூடியவங்க. அவ்வளோ சீக்கிரம் இவங்களுடைய இன்னர் தாட்ஸோ குணாதிசயங்களோ அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கவே முடியாது. ஒவ்வொருத்தங்ககிட்டையும் ஒவ்வொரு மாதிரி ஆயில்யம் பழகுவாங்க. ஆயில்யம் மாதிரி நல்லா படிக்கிறவங்களும் இல்லை, பிடிச்சாதான் படிப்பாங்க. ஆயில்யம் பெர்ஃபெக்ஷனிஸ்ட். ஆயில்யம் அதாவது ஆயில்யம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் அப்படின்னு இருக்குது அப்படின்னா இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். 3ஆம் பாதம் 4ஆம் பாதங்களோடது வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஜென்ரலாக எல்லா ஆயில்ய நட்சத்திரத்துக்காரங்களையும் ஒரே பேட்டர்னில் பார்த்துடக்கூடாது. இப்போ ஆயில்ய நட்சத்திரம் ஒருத்தவங்களுக்கு இப்போ வரன் பார்க்க போகிறாங்கனாலே கொஞ்சம் யோசிப்பாங்க, ஆயில்யமா அப்படின்னு. அது பொதுவாக பெண்களுக்கும் ரொம்ப யோசிப்பாங்க. ஆண்களுக்கு வந்து விட்டுடுறாங்க, ஆண் தானே அப்படின்னு விடுறது தான் அது. அது 2 பேர்த்துக்குமே அது பொருந்தும்.